சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையும்படிக்கு அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிலாத்து மரண தண்டனை கொடுக்கிறான். யூதர்கள் அந்த தண்டனையை நிறைவேற்றும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிலாத்து ஒரு குற்றமும் காணவில்லை. ஆகையினால் அவரை விடுதலை பண்ண வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருந்தான். யூதர்கள் இயேசுவின் மீது மிகவும் கோபமாக இருந்தபடியினால் அவர்களையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று பிலாத்து விரும்பினான். பிலாத்துவின் மனதில் அவனுடைய மனச்சாட்சிக்கும் யூதரை பிரியப்படுத்த வேண்டும் என்னும் விருப்பத்திற்கும் இடையே போராட்டம் உண்டாயிற்று. முடிவில் யூதரை பிரியப்படுத்த வேண்டும் என்னும் விருப்பமே வெற்றி பெற்றது. அவனுடைய மனச்சாட்சி தோற்று போயிற்று. தேவனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் மனுஷருக்கு பயப்படுவதையே பிலாத்து தெரிந்து கொண்டான். பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறான். இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கும் சாசனத்தில் பிலாத்து கையொப்பமிடுகிறான். பிலாத்து தன்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாதவர் என்பதை திரும்ப திரும்ப அறிக்கையிட்டான். ஆனால் முடிவிலோ இயேசு கிறிஸ்து குற்றவாளி என்று தீர்ப்பு செய்து விடுகிறான். பிலாத்துவுக்குள் உண்மை இல்லை. அவனுடைய மனச்சாட்சி சத்தியத்திற்காக போராடவில்லை. அவசரப்பட்டு தீர்ப்பு செய்கிறான். யூதர்கள் தன்னை பற்றி ராயனிடத்தில் பிராது செய்வார்களோ என்று பயப்படுகிறான். இதற்காக யூதரை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இயேசுவை யூதருடைய இஷ்டத்தின் பிரகாரம் தண்டிக்கிறான். பிலாத்து தேசாதிபதியாக இருப்பதினால் நியாயாசனத்தில் அமர்ந்து நீதியின் பிரகாரம் தீர்ப்பு செய்ய வேண்டும். நியாயத்தின்படி ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். முகத்தாட்சணியம் பாராமல் தீர்ப்பு செய்ய வேண்டும். ஆனால் பிலாத்துவோ இதுவரையிலும் இயேசுவை பார்த்தவன் இப்போது தன்னையே பார்க்க ஆரம்பிக்கிறான். தனக்கும் தன் பதவிக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயப்படுகிறான். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். மனசாட்சியின்படி நடக்க மனதில்லாதவனாய் தன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறான். நல்லவனாக இருந்த பிலாத்துவை சாத்தான் தீயவனாக மாற்றிவிடுகிறான். பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி தீர்ப்பு செய்தாலும் அந்த தண்டனையை அவன் நிறைவேற்ற விரும்பவில்லை. இதனால் குற்றம் தன் மீது சுமரும் என்று பயந்து இயேசு கிறிஸ்துவை யூதர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கிறார்கள். பிலாத்து அப்படிப்பட்டவர்களிடம் இயேசுவை ஒப்புக் கொடுத்து விடுகிறான். இயேசுவை சிலுவையில் அறையக்கூடாது என்று பிலாத்துவின் மனச்சாட்சி சொல்லுகிறது. அவன் தன் மனச்சாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்ய விரும்பவில்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்து தான் பாவம் செய்யக்கூடாது என்று நினைத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவரை யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். இயேசுவை தான் சிலுவையில் அறையவில்லை என்றும் யூதர்கள்தான் சிலுவையில் அறைந்தார்கள் என்றும் தன்னுடைய மனச்சாட்சியை தேற்றிக்கொள்ள விரும்புகிறான். பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு சொன்ன தீர்ப்பை அவன் மாற்றி விடுவானோ என்று யூதர்கள் பயப்படுகிறார்கள். ஆகையால் அவரை சிலுவையில் அறையும்படி தங்களிடத்தில் ஒப்புக் கொடுத்த உடனே அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய பிடித்துக் கொண்டு போகிறார்கள். சிறிது நேரமும் வீணாக்கவில்லை. காலத்தை விரயம் செய்தால் ஜனங்கள் மத்தியில் கலகம் உண்டாகி விடுமோ என்று பயந்து விடுகிறார்கள். தாங்கள் செய்வது தீமை என்று தெரிந்திருந்தும் அதை செய்வதற்கு யூதர்கள் விரைந்தோடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையான காரியங்களை செய்வதற்கு விரைந்து செயல்பட வேண்டும். காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. காலதாமதம் பண்ணினால் நன்மை செய்வதற்கு இடையூறு உண்டாகும். இதை நினைத்து காலதாமதம் செய்யாமல் நன்மை செய்வது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு
உடனடியாக பிடித்துக் கொண்டு போகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிரதான ஆசாரியர் பல நாட்களாக சதி ஆலோசனை பண்ணினார்கள். தங்களுடைய கண்ணியில் இயேசு கிறிஸ்து விழுந்துவிட்டார் என்று நினைத்து அவரை காலதாமதம் பண்ணாமல் கொண்டு போட வேண்டும் என்று விறுவிறுப்பாக கிரியை நடப்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆசாரியரும் சேவகரும் சிறையில் அறைய பிடித்துக் கொண்டு போகிறார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்துகிறவர்களே, குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவிற்கு தண்டனையை நிறைவேற்றுவதில் மிகுந்த பெருமை அடைகிறார்கள். நாம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார். இறுதியாக பிலாத்து யூதருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். திபேரியு ராயனிடம் அவர்கள் பிராது பண்ணி விடுவார்கள் என்று பயந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்களுடைய விருப்பத்திற்கு இயேசுவை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கிறான். ஆகையினால் மேசியாவை கொலை செய்தார்கள் என்னும் குற்றச்சாட்டு யூதர் மீது விழுகிறது. யூதருடைய விருப்பத்தையே ரோமர்கள் நிறைவேற்றினார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்துவிட்டு பிலாத்து தன் கைகளை கழுவி விடுகிறான். போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணிய நிகழ்ச்சிகளை யோவான் இந்த சுவிசேஷத்தில் எழுதவில்லை. கொல்கதா, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து அவரை யூதர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அவருடைய வேதனையை அதிகரிக்க செய்யும் வண்ணமாக அவருடைய சிலுவையை அவர் மீது சுமத்தி அதை சுமந்து கொண்டு போகச் செய்கிறார்கள். சிலுவையில் அறையப்படுகிறவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போவது ரோமர் மத்தியில் வழக்கமாயிருக்கிறது. அந்த வழக்கத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையில் அறையப்படும் இடத்தில் ஒரு சிலுவை மரத்தை நட்டி வைத்து அதில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லோரையும் ஒரே சிலுவையில் அறைவது ரோமருடைய வழக்கம் அல்ல. ஒரே சிலுவை மரத்தில் எல்லோரையும் சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சிலுவை மரம் இருக்கும். அந்த மரத்தில்தான் அவரை சிலுவையில் அறைவது வழக்கம். அந்த வழக்கத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து ஒப்புக் கொடுத்த போது அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போவது அவருடைய பாடுகளின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர் மெய்யாகவே தம்முடைய சிலுவையை நமக்காக சுமந்து செல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மென்மையானது. சற்று நேரத்திற்கு முன்பு பிலாத்து அவரை வாரினால் அடிப்பித்தான். இதனால் அவருக்கு சோர்வும் வேதனையும் உண்டாயிற்று. வாரினால் அடிக்கப்பட்டதினால் அவருடைய சரீரம் முழுவதும் காயமும் தழும்பும் உண்டாயிற்று. இதோடு சேர்ந்து அவருடைய சிலுவையின் பாரமும் அவரை வேதனைக்கு உட்படுத்துகிறது. அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டு இருப்பதினால் அதுவும் அவரை வேதனைப்படுத்துகிறது. இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆகையினால் அவர் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அவர் நமக்காக சிலுவையை சுமக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் எல்லோரும் நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். நாம் சுமப்பதற்கு எப்படிப்பட்ட சிலுவை கொடுக்கப்பட்டாலும் அந்த சிலுவையை சுமப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எல்லா வேளையிலும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை அவர் முதலாவதாக சுமந்ததை நாம் எப்போதுமே நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாப சிலுவையின் கடினமான பகுதியை அவர் தம்மீது சுமந்து கொண்டார். கடினமான பகுதி இயேசு கிறிஸ்துவின் தோள் மீது சுமத்தப்பட்டு இருப்பதினால் நாம் சுமக்க வேண்டிய சிலுவையின் சுமை லகுவாயிற்று. பாடுகளையும் வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக தாங்கிக் கொண்டதினால் நம்மீது சுமத்தப்படும் பாடுகளும் வேதனைகளும் லகுவாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். எபிரேய பாஷையிலே இந்த இடம் கொல்கதா என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அவருடைய விருப்பத்திற்கு மாறாக யாரும் கட்டாயப்படுத்தி அவரை அவருடைய சிலுவையை சுமத்திருப்பதற்கு வற்புறுத்தவில்லை.
அவர் தாமே தம்முடைய பாடுகளை தம்மீது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். பிரதான ஆசாரியனுடைய அரமனையில் கபத்தா என்று சொல்லப்படும் இடத்திலிருந்து கொல்கதா என்று சொல்லப்படும் இடத்திற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறார். இந்த இடம் நகர வாசலுக்கு புறம்பே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபடுகிறார். இயேசு கிறிஸ்துவை கொல்கதா என்னும் இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டிய குற்றவாளிகளை இந்த இடத்தில் சிலுவையில் அறைந்து கொலை பண்ணுவது வழக்கம். ஒரு சாதாரண குற்றவாளியை சிலுவையில் அறைந்து கொள்வது போல தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கதா என்னும் இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அவர் நமக்காக பாவமானபடியினால் இயேசு கிறிஸ்து கொல்கதா என்னும் இடத்தில் நமக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவிக்கிறார். தமது சிலுவையை இயேசு கிறிஸ்து தாமே சுமந்து செல்லுகிறார். சுமந்து செல்லும் பொழுது வழியில் அதை சுமப்பதற்கு அவரிடத்தில் பலன் இல்லை. ஏற்கனவே வாரினால் அடிக்கப்பட்டதினாலும் முள்முடி சூட்டப்பட்டதினாலும் அவர் பலவீனமாக இருந்தார். சீமோன் என்பவனை அவர்கள் வழியில் பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமந்து வருமாறு அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சிலுவையில் அறைகிறார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொல்கதா என்னும் இடத்தில் சிலுவையில் அறைகிறார்கள். அவரோடு கூட வேறு 2 கள்ளரையும் 2 பக்கங்களிலும் சிலுவைகளில் அறைகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவே சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவை மரணம் வேதனை உள்ளது, அவமானத்திற்கு உரியது, சாபத்திற்குரியது. வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்படுகிறார். சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2 கைகளையும் விரித்து ஆணிகளால் அறைகிறார்கள். நம்மை அன்போடு அழைக்கும் வண்ணமாக, நம்மை அரவணைக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய 2 கைகளையும் விரித்தவராக சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அவரோடு கூட 2 பேரையும் சிலுவையில் அறைகிறார்கள். அவர்கள் 2 பேரும் கள்ளர்கள். இயேசு கிறிஸ்து கள்ளர்கள் மத்தியில் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல சிலுவையில் அறையப்படுகிறார். அவ்விரண்டு கள்ளர்களும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு 2 பக்கங்களிலும் அறையப்படுகிறார்கள். இயேசுவோ அவர்கள் இருவருக்கும் நடுவில் சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இந்த 3 பேரில் இயேசு கிறிஸ்துவை பிரதான குற்றவாளி போல காண்பிப்பதற்காக அவரை நடுவே சிலுவையில் அறைகிறார்கள். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்களுக்கு நடுவில் சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவையில் மற்ற குற்றவாளிகள் மரிப்பது போலவே இயேசு கிறிஸ்துவும் அவர்களுக்கு நடுவே மரிக்கிறார். அவ்விரண்டு கள்ளர்களும் தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தங்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். இயேசு கிறிஸ்துவோ ஒரு பாவமும் செய்யாதவர். நாம் செய்த பாவங்களை நிமித்தமாக நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தையே சிந்துகிறார். 2 கள்ளர்களுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினால் அவர் சிந்திய இரத்தமும் 2 கள்ளர்களும் சிந்திய இரத்தமும் தரையில் ஒன்றாக கலக்கிறது. கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனக்கண்கள் மூலமாக எப்போதும் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்தது போல நாம் யாரும் அவருக்காக பாடுகளை அனுபவிப்பதில்லை. அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். கல்வாரி சிலுவையில் எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தார். கல்வாரியில் அவர் நமக்காகவே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். இந்த காட்சியை நம்முடைய மனக்கண்களினால் தரிசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்துள்ள அன்பு அதிகரிக்க வேண்டும். நாம் அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிந்தனையே நிரம்பி இருக்க வேண்டும்.